நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேரு, நிறையா சம்பாதி, நீ மட்டும் நல்லாரு, அப்பா அம்மா அனாதை இல்லத்தில் விட்டுரு. நம்ம யாரும் எங்கேயும் நிற்கிறதும் இல்லை, எதையும் கவனிக்கிறது இல்லை, ஆனால் போயிட்டே இருக்கும். நில் கவனிசல், அது சாலையில விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு மட்டும் நில் கவனிசல் என்கிற வார்த்தைகள் பயனுடையதா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல 10 பேர் தான் தேதி சொல்றாங்க, மீதி 10 பேர் மொபைல் பாக்குறாங்க. இதான் சான்ஸ்னு ஒருத்தர் பைய எடுத்து கிளம்பிட்டார், இல்லைன்னா கேப்ல விடமாட்டான் இவன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு பாருங்க. %60 அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மனுஷனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு, என்ன தெரியுமா? தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதனாலும் அனுமதிப்பான். உலகத்தில் மனிதர்களே இல்லாமல் எந்த பறவைகளாலும் விலங்குகளாலும் வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படித்தானே குழந்தைங்களை வளர்க்கிறோம். நல்லா படி, நிறைய மார்க் வாங்கு, நல்ல காலேஜில் சேரு, நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேரு, நிறையா சம்பாதி, நீ மட்டும் நல்லாரு, அப்பா அம்மா அனாதை இல்லத்தில் விட்டுரு. இப்படி வளர்க்குறோம்ல, அவன் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வரான். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம பரபரப்பா என்ன தலைப்புன்னு கேட்டாரு பிரபாசி முருகன் என்ன கூப்பிட்டு. ஆனா தலைப்பு என்ன, இது வேணா போடுங்கண்ணே, ஏன்னா தலைப்பை ஒட்டி நாங்க யாரும் பேச போறதில்லை, நாங்கள்லாம் ஐயா தமிழே அமைதினா அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாரு. நான் பள்ளி நின்று கீழே பார்த்துருக்க சொன்னேன், ஐயா ஒரு மொபைல் லைப்ரரி கூகுள் மாதிரி, அப்படி தட்டினோம்னா எந்த பேஜ்னாலும் ஓபன் பண்ணிக்கலாம், எப்படி ரெஃபரன்ஸ் வேணா எடுத்துக்கலாம், எந்த நேரத்தில் எது குறித்து கேட்டாலும் அது குறித்து அடுத்த நொடியே ஒரு மனிதர் தமிழை பற்றி தான் கேட்கிற அனைவரிடமும் பேசுகிறார் என்றால், அதாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் உட்பட மிகச்சிறந்த அறிஞர்களோடு. ஏன் அவர் கமல் சார் அறிஞர்னா, அவருடைய படிப்பு நமக்கு தெரியாது, அவ்வளோ படிக்கிற வாசிப்பாளர் அவர். எல்லாரும் அவர்கிட்ட தான் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, நாங்க உட்பட. அதனால அவரோட பேசுறதுல, அவர் மத்தியில் பேசுறதுல ஒரு சந்தோஷம். ஏன் நில் கவனி செல் அப்படின்னு சொன்னா தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம யாரும் எங்கேயும் நிற்கிறதும் இல்லை, எதையும் கவனிக்கிறது இல்லை, ஆனா போயிட்டே இருக்கும். புரியுதுல்ல? கவனிக்கிறதே இல்லை, நிற்கிறதே இல்லை. சில பேர் ஃபோன் பேசிட்டே போறான்ல, அது அவுட் கோயிங் கால். புரியுதுல்ல? அது அவுட் கோயிங் கால், அது அப்படிதான் இருக்கும். இதை வந்துடுறேன்ட்டே போவான். எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்தில் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறாள் நம்மால் தான். இந்த 5 நிமிஷம் அங்கே இருப்பேன்பா, எங்கே இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. யாருக்கும் நிற்க டைம் இல்லை, கவனிக்க டைம் இல்லை, நேரம் இல்லை, போயிட்டே இருக்கும். நிற்கிறதும் கவனிக்கிறதும் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்னு நான் சமீப காலங்களில் கற்றுக்கிட்டேன். அதை உங்களோட, நம்மளுடைய ஆவடியினுடைய அன்பு சொந்தங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் சரி இந்த புத்தக திருவிழாவில் அந்த தலைப்பை கொடுக்கலாம், நில் கவனி செல்லுன்னு. அவங்க சகோதரி அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்கல்ல, இது அதிகமாக நம்ம சாலையினுடைய பாதுகாப்பு வழிமுறைகளில் பார்த்துருப்போம். நில் கவனி செல் அப்படிங்கிறது. நில் எதுக்கு? நில் எந்த லைட்டுக்கு? கலக்கிறானே தம்பி, வாடா ஐயா, வான நானும் உனக்கு திருக்குறள் புத்தகம் தரேன். கவனி எதுக்கு? யார் எல்லோ லைட் சொன்னது? இன்னொரு பையன். அதே பையனா? ஏன்னா அவனோட தங்கச்சியா? வாடா தம்பி. ஓகே, செல்லு கிரீன். ஓகே, எல்லாரும் சொல்லிட்டீங்க, யாருக்கும் கிடையாது ஐயா சொன்ன மாதிரி. இதுக்கெல்லாம் படி. என்னடா டேய், இது இருக்கிறது படி. 2 மார்க் சாய்ஸ்ல விட்டுறாத. வாடா ஓடி வாடா. 2 பேர். என்ன பிரச்சனை? என்னடா இவ்வளவு வேகமா படிக்கிற? எந்திரன் ரோபோ மாதிரி இப்படி படிக்கிறான். நான் கேட்காமே பழனி என்ன எந்திரிச்சு வருவார்னு நினைச்சேன். அவர் இயல்புல இருக்காரு, நான் இயல்புல. நான் கேட்டேங்கய்யா, நீ பதில் சொன்னையான்னு. என்ன சொன்னேன்னு கேட்டேன். எதுவும் சொல்லலைன்னு வாங்கிட்டு போகுதுங்க அது. ஏ அப்பா. ஆனா அது வாங்குறதுக்கு தகுதியான ஆள்.
ஏன்னா அதுவும் 1.25 அடி, திருக்குறளும் 1.25 அடி. நில் கவனிசல், அது வந்து சாலையில விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு மட்டும் நில் கவனிசல் என்கிற வார்த்தைகள் பயனுடையதா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. வாழ்க்கையில் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நில் கவனிசல் என்கிற இந்த வார்த்தைகள் நிச்சயம் பயனுடையதா இருக்கும். மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், இன்னைக்கு எல்லாருமே அவ்வளோ பரபரப்பா நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதி என்னங்க? இன்னைக்கு மார்ச். தப்புன்னு தேதி கேட்டா சில பேர் குழம்பிடுவாங்க. அதுக்காக தான் கேட்டேன். பாருங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 10 பேர் தான் தேதி சொல்றாங்க. மீதி 10 பேர் மொபைல் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்ன தேதின்னு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தேதி பார்க்க, நேரம் பார்க்க, இதுக்கெல்லாம் டைமே இல்லை, யாருக்குமே நேரம் இல்லை. தேதி பார்க்கறதுக்கு கூட பரபரப்பா இருக்கும். இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்டா தெரியல. கரெக்டா? டக்குன்னு சொல்ல வரல. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க, பெரிய கேள்வி இல்லை சார். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க, நம்மளே 2 நிமிஷம் ஒத்து பார்க்குறான். அது காலைல சாப்பிட்டேன் சார், நல்ல அது ஒரு மாதிரி, என்ன ஒரு மாதிரி, அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், காலைல சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட். அதான் அந்த பையன் அப்படி சிரிக்கிறானா, உங்கள் அப்பா அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தியிருப்பாரு. அது மதியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேளுங்க, டப்புன்னு தெரியாது சார். அதெல்லாம் யார் சார் ஞாபகம் வச்சுக்கிறா? அப்புறம் சாப்பிடாம இருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், எதையுமே கவனிக்க நேரம் இல்லை, அப்படிதான் இருக்கும். டப்புன்னு ஏதாவது கேள்வி கேட்டா நமக்கு சொல்ல தெரியல. இன்னைக்கு மார்ச் 20. ஐயா சரிங்கய்யா, சரிங்கய்யா, இன்னைக்கு மார்ச். நன்றி ஐயாக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோட. ஐயா உடனடியா மதுரை கிளம்ப வேண்டிய சூழல்னால விடைபெறாங்க. மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அன்பு ஐயாவுக்கு. நம்ம ஐயா தான் மதுரை போறாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து போறீங்களா பின்னாடி? அவர் இதான் சான்ஸ்னு ஒருத்தர் பைய எடுத்துட்டு கிளம்பிட்டார். இல்லைன்னா கேப்ல விடமாட்டான் இவன். அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, தலையை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு பாருங்க. அண்ணே மெரூன் ஷர்ட். ஓகே, இன்னைக்கு மார்ச் 20 மிக மிக முக்கியமான ஒரு தினம். யாராவது சரியா சொல்லுங்க. உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணாதீங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஏங்க, அதை விட ஒரு அழகான, மனிதனுக்கு நெருக்கமான, ஒரு இணக்கமான, மனிதர்களோடு நட்பை பாராட்டுகிற ஒரு பறவை சிட்டுக்குருவி தவிர வேறு கிடையாது. நான் சிட்டுக்குருவி என்னுடைய குழந்தை நாட்கள்ல நிறைய பார்த்துருக்கேன். அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இந்த 30 வயது மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகள்ல 60% அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கிறது. எவ்வளவுங்க? 60% அளவிற்கு சிட்டுக்குருவியினுடைய அழிவு நிகழ்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் செல்போன் டவர்ஸ்ங்கிறாங்க, அதுல உண்மை இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. அதை விட்டுருங்க. மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல். சிட்டுக்குருவி எங்க கூடுகட்டும்? வீட்டு பரன் மேல கொஞ்சம் இடம் இருந்தா தோழமையோட கட்டிடும். அதுக்கு என்ன நம்பிக்கை? மனுஷன் நம்மள, அருமையான வார்த்தை, மனுஷன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான்னு நம்பிக்கை. மனுஷனும் அதை தொந்தரவு பண்ண மாட்டான். இப்போ ஒரு பாம்பு புத்து வீட்டில் கட்டுதுன்னா தொந்தரவு பண்ணுவான். கரெக்டா? பாம்பு புத்து தானே, வளரட்டும், 4 குட்டி தானே, அது பாட்டு நெளிஞ்சிட்டு போட்டுமே, இவ்வளவு பெரிய உருவம் இதுவே சாப்பிட்டு நெளியுதுன்னு மனைவி நினைக்கலாம். கணவனை அதுவும் 4 நெளிஞ்சிட்டு போட்டோம் நினைக்க மாட்டாங்க. மனுஷனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன தெரியுமா? தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதனாலும் அனுமதிப்பான். தன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் எதுனாலும் அவன் அனுமதிப்பான். தன்னை தொந்தரவு செய்யற எதுவா இருந்தாலும் அவன் அனுமதிக்க மாட்டான். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். பாதிக்கப்பட்ட 4 பேருக்கு நன்றி. இது இயல்புல. சிட்டுக்குருவிகள் அவ்வளோ, அதுக்கு முக்கியமான காரணம் மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல்ங்கிறாங்க. குறிப்பா இந்த ரசாயனம் தெளிக்கிறாங்களே, உரம், இந்த ரசாயனம் தெளிக்கிறாங்களே வயல் பகுதிகளில், அது மிக முக்கியமான காரணம். ஏன்னா சிட்டுக்குருவி சிறிய குஞ்சுகளாக இருக்கிற பொழுது முதல் 15 நாட்கள் வயல்வெளிகளில் கிடைக்கிற புழுதான் அதனுடைய மிக முக்கியமான உணவா. ஆனா இந்த ரசாயன தெளிப்புனால என்ன ஆகுதுன்னா, அந்த புழுக்கள்லாம் செத்து போயிருதான். அதனால சிட்டுக்குருவிகளுடைய வாழ்நாள் சராசரியாக 13 ஆண்டுகள் இருந்தது. குறைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சான். இன்னைக்கு இருக்கிற பறவையலாளர்கள் அத்தனை பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? உலகத்தில் மனிதர்களே இல்லாமல் எந்த பறவைகளாலும் விலங்குகளாலும் வாழ முடியும். ஆனால்
பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்கிற கருத்தை மனிதர்கள் ஏனோ ஒப்புக்கொள்வதே இல்லை என்று சொல்கிறார்கள் பறவையியலாளர்கள். எவ்வளவு உண்மையான வார்த்தை, எவ்வளோ ஒரு அன்பான பறவை சிட்டுக்குருவிங்கிறது. அதை எவ்வளோ பேர் நம்ம நேசிச்சிருக்கோம். இன்னைக்கு அதை ஒரு விஷயம் நம்ம கண்ணெதிரே காணாம போகுது, அதை நின்று பார்க்க, அதை கவனிக்க, அதை பத்தி பேச, அதை பத்தி யோசிக்க நமக்கு நேரம் இருக்கா? எந்திரன்ல படத்துல சங்கர் சார் சொல்றப்ப ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியுதே ஒழிய, கடந்து போற வாழ்க்கையில நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம்ல, சாதாரணமா தானே சொல்லிட்டு போறோம். ஆனா பழைய இயக்குனர் கே சோமு அவர்கள் அவருடைய நண்பரை பார்க்க போயிருந்தாராம். நண்பரை பார்க்க போறப்ப நண்பர் வீட்டில் இல்லை. அந்த நண்பருடைய மனைவி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கெல்லாம் தானியங்களை போட்டு, நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, உங்க வீட்டு பக்கத்தில் நீங்க ஏதாவது சாப்பாடு வைக்கிறதா இருந்தா பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கணும். வீட்டில் மீந்து போன உப்புமா, உங்க புருஷரே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற தோசை, உங்க குழந்தைங்க இனிமேல் செஞ்சினா நீ எனக்கு அம்மா கிடையாதுங்கிற உறவை அறுத்துக்கிறேங்க சொல்ற மாதிரி இருக்கிற சாப்பாடு, பிரியாணி, இந்த எண்ணெய் மிகுந்த உணவுகள், இதெல்லாம் தயவு செஞ்சு பறவைகளுக்கு போடுறதுக்கு போடாமையே இருங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.